ஏதோ கவலையாக துக்கமாக இவர் மூஞ்ச ஸ்மைல் பார்த்தாலே போதும், அந்த துக்கம் எல்லாமே கலந்துவேன். எல்லாமே எனக்கு தளபதி தான். நான் இறந்தாலே எனக்குள்ளே வரது பார்த்தீங்கன்னா என் மனித கடை என் தளபதி மட்டும் தான். இந்த என் உலகமே இவர் தான். மேனுஃபேக்சரிங் தமிழன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ போட போகிறோம். என்னென்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக்ஸ்லாம் வாங்குகிற ஒரு இடம் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் அப்படின்னா குமாரபாளையம் தான். அந்த குமாரபாளையமில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை அப்படின்னா நம்ம தளபதி ஆட்டோ கன்சல்ட்டிங் தான். ஒரு வண்டி எடுக்கணும், நல்லா ஒரு புது வண்டி எடுக்கணும், ஆனால் நம்ம அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைப்பா, ஷோரூமில் போய் எடுக்கிற அளவுக்கு ஒரு பட்ஜெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தளபதி ஆட்டோ கன்சல்ட்டிங் வாங்க. நமக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் வண்டி கண்டிப்பாக எடுக்கலாம். எடுக்கலாம். நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க, புது புது மாடல்ஸு. இப்போ எனக்கு பின்னாடி கூட பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வண்டி நிற்கிது. ஸோ வந்தீங்க அப்படின்னா புது புது வண்டி நிறைய எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அங்கே இருக்கிற வண்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் எல்லாத்துக்கும் வணக்கம். குமராபாளையம் தளபதி ஆட்டோ கன்சல்ட்டிங்னா என் பேர் பார்த்திங்கன்னா மகாபிரபு. எல்லாம் சொல்லுவாங்க தாய் தந்தை. எனக்கு தாய் தந்தைங்க அடுத்த நபர் யாருங்க தான் என் தளபதி. நான் வணங்கும் மனித கடவுள் தளபதி என்றைக்குமே. அதாவது தளபதி எனக்கு அடையாளமே பார்த்திங்கன்னா பிறவிலேருந்தே வந்தது. தளபதியே நீ நாடி நரம்பு மூச்சு அனைத்துமே தடை. ஒவ்வொருத்தங்க இறந்து போயிடுவாங்க, இறந்து போயிட்டா மேல் கல்லறியோடு நின்றுவாங்க. நான் இறந்தாலே எனக்குள்ளே வரது பார்த்தீங்கன்னா என் மனித கடை என் தளபதி மட்டும் தான். இந்த டேட்டோ இருக்கிற வரைக்கும் ஒரே வார்த்தை என் கடவுள் சொல்கிற சுத்தம் என் உலகமே இவர் தான். இவர் போல தான் எனக்கு எல்லாமே. சரி, ஓகே. நான் எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது? தளபதிங்கிற பேர் நிறைய பேர் பச்சை குத்தி இந்த மாதிரி நீங்களும் குத்திருக்கீங்க. எப்படி இப்படி கடையே இப்படி தளபதின்ற ஆரம்பிக்கிறது? அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன நான் இப்படி ஒரு குமராபாளையத்தில் தளபதி கன்சல்ட்டிங் வச்சுட்டு இருக்கிறேன்னு என் இளைய தளபதியே எனக்கு வாழ்த்து சொன்னவர். நான் தீபாவளி அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டை போகும்போது என்கிட்ட குருநாதர் மாநில குமராபாளையம் தளபதி கன்சல்ட்டிங் வச்சுருக்காங்க. தளபதி யூடியூப்பில் பார்த்துருக்குறேன் அப்படின்னு தளபதியே என்னை பார்த்துட்டு வர்ணிச்சிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு கொண்டு போனப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாமி பேர் வச்சுருப்பாங்க. அது இல்லைன்னா அவங்க பேர் வச்சுருப்பாங்க, இல்லையா அவங்க அடமொழி இன்சில் பேர் வச்சுருப்பாங்க. என் அடமொழி, என் சாமி, என் தெய்வம் எல்லாமே பார்த்தா என் தளபதி. வச்சா தளபதின்னு வைப்பேன்னு வீட்டில் சொன்னேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கோனாங்க. அது போல தான் என் தொழில் நல்லா போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் என் தொழிலில் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. என் தெய்வம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் இது நான் அப்பாவோட லைனில் ட்ரெண்டுக்கு அப்படியே வந்தேன். நான் வச்சு ஒரு கடை வச்சு ஒரு 8 வருஷம் ஆச்சுண்ணா. 8 வருஷம் ஆச்சு. எப்படி போயிட்டு இருக்கு? நான் தொழில் என்னை எப்பயும் போல் நல்லபடியாக சக்ஸஸாக போய்ட்டு ஏதோ கவலையாக துக்கமாக இவர் மூஞ்ச ஸ்மைல் பார்த்தாலே போதும், அந்த துக்கம் எல்லாமே கலந்துவேன். எல்லாமே எனக்கு தளபதி தான். ஒரு நாளைக்கு நான் வண்டிங்க பேர் சொல்கிறவங்கள என் தளபதி பேர் தான் அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 டைம் சொல்லுவேன். எங்கே நின்னாலும் நீங்கள் வெளியே இடத்துலேயே ராஜன் தேட்டர், சரணாத்தன் இந்த மாதிரி நின்னாலும் தளபதி இடத்துக்கு வா, தளபதி கோட்டைக்கு வா, தளபதி கன்சல்ட்டிங் மூச்சுக்கு மூச்சு உள்ளே வந்து தளபதியை நினைக்காதீங்கள்ல. இங்கே வண்டிங்க அதிகமாக இருக்குதுலோ A to Z கடையை சுற்றி ரவுண்டாக நீங்கள் அடித்தனாலே தளபதி பார்த்துட்டு போகாமல் இருக்க மாட்டேன். இப்போ பிடிக்காத ரசிகர் அஜித் ரசிகர், சூர்யா ரசிகர் அவங்களே வந்தாலும் அண்ணா நான் தளபதி என்னோட ரசிகர்ண்ணே, எனக்கு பார்த்து பண்ணி கொடுங்கண்ணே. விஜயன்னும் நம்ம அஜித் அண்ணும் நல்ல ஃப்ரெண்டு, அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கண்ணே. அதே மாதிரி வெளி மனுஷங்களும் நம்மள்கிட்ட கேட்டு எடுப்பாங்க. எல்லாமே நமக்கு அடையாளம் என் தளபதி தானே. எப்போ நான் மீட் பண்ணிடுறீங்களா? ஆனால் நான் மீட் பண்ண ஒரு 2 டைம் பார்த்துருக்கேன். ஃபோட்டோ ஷூட் பார்த்தா இப்போ ரீசெண்டாக இப்போ கட்சிக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்து பார்த்தா வெளியூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 11 மாவட்டம் நடந்தது. அது ஜெயிச்சிங்க தோத்தவங்க. ஜெயிச்சிங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் போட்டு எடுத்தாங்க. நமக்கு தோத்தவங்களும் கட்சியில் நின்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஷர்ட் போட்டு இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி எடுத்தேன். தீபாவளி அன்றைக்கி எடுத்தேன். எப்படி இருந்தது அவரை பார்த்தப்பா? சொல்லுங்க. அதாவது அவர் சாதாரணமாக ஒருத்தாங்க. இப்போ ஏதோ ஒரு சைட் ஆக்டர் சாதாரண மனுஷன் போகலாம். எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆளுங்க பார்த்தீங்கன்னா தளபதியை பார்த்தா போதும், தூரத்துலேருந்து பார்த்தா போகணும். ஷோக்கே தேட்டருக்கே போனேன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுது. நான் நேரில் போகும்போது காலில் உழுது மனித கடவுளே அப்படிங்கிற கையை பிடிச்சி எந்திரிச்சு சார் அது அவர் சொல்கிற வார்த்தை அண்ணன் தம்பிலாம் சொல்ல டேவ் அப்படிலாம் சொல்ல சார் காலில் உள்ள நானும் உங்களை மாதிரி சாதாரண சார் அப்படிங்கும்போது நம்ம குருநாதர் தளபதி
கன்சல்டிங் வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது அப்படிங்களா நல்லபடியாக பண்ணுங்கள், கை கொடுத்து எக்காரணம் கூட இப்படி தோல் மேலே கை போட்டு எக்காரணம் கூட கடன் வாங்கி சேவை செஞ்சு நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு டேட்டு கொட்டுறேன், இப்படி காமிக்கிறேன் அண்ணா அப்படி நானும் உங்களை மாதிரி சாதாரண இதெல்லாம் எது தாய் தந்தையை பாருங்க அப்படிங்கும் போதெல்லாம் அப்படி புல் அரிக்கும் பாருங்க. தளபதி வேற லெவல். இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி தீபாவளி ஒரு 4 மாதம் வருங்க, 11ஆம் மாதம் போனோம் தீபாவளி அன்னைக்கு. ஓகேண்ணா. இப்போ மற்ற கடைக்கும் நம்ம தளபதி இந்த கன்சல்டிங்க்கு என்ன ஒரு ஆனால் நம்மளோட மற்ற கடைக்கு அவங்க எடுக்கிறாங்க லாபம் இல்லாமல் யாரும் கொடுக்க யார் தொழிலே பார்த்தீங்கன்னா லாபம் இல்லாமல் கூட நம்மளோட ஆஃபர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்குற முன்னாடி இன்ஜின் ஆயில் அக்கௌண்ட் ஒன்று மாற்றி கொடுத்துருவோம். இன்ஜின் ஆயில் மாற்றி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1.5 லட்சம் 2 லட்சம் வண்டி எடுக்கிறீங்கன்னா அவங்க வெளியில் லாங்க போகிறாங்க, அவங்களுக்கு பெட்ரோலுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி மிரரு அந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் இருந்தாலும் அதை நான் ஏதோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இண்டிகேட்டர் இல்லையா அது உடஞ்சிருந்தாலும் பண்ணிக்குவோம். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதை பண்ணுவேன். நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். பார்ட்டி எந்த அளவுக்கு கேட்குதோ அந்த அளவுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க போய் 10 பேர்த்திட்ட சொல்லணும், போனால் கொமராவில் தளபதிக்கு போட தளபதியோட ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறாங்கன்னா நல்லபடியாக ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த 10 பேர் வேறு. அதுதான் நமக்கு தளபதினு ஒரு அடையாளங்கள் நமக்கு வரணும். இல்லைண்ணா மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் கடைக்கு வர்றது எதுக்குன்னா இப்போ ஹை ரேட்லலாம் வண்டி இருக்கும், ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லாம் அந்த பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க பசங்க. அவங்களால எடுக்க முடியாதவங்களாம் செகண்ட் ஹேண்ட்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் பிடிச்ச பைக்கை. கண்டிப்பாக. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ புதுசு எடுத்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு 2 லட்சம் போட்டு எடுக்கிறீங்க, 2 லட்சம் போட்டு புதுசு எடுத்து நீங்கள் 10 நாளில் விற்றாலும் 1.5 லட்சம் 1.25 தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா செகண்ட்ஸாக பேர் மாற்றுறது 2வது ஓனர் அப்படி. இப்போ செகண்ட் ஹேண்ட்லேயே நீங்கள் 1.5 லட்சம் எடுத்திங்கன்னா அதே நீங்கள் 10 மாதம் கழிச்சு விற்றாலும் அதே 1 லட்சம் 1,20,000 வரைக்கும் விற்கலாம். பாதி முக்கால்வாசி நமக்கு டெபாசிட் ஆகும். செகண்ட்ஸு தான் பேருக்கு தான் செகண்ட்ஸ்லேயே லேட்டஸ்ட் 2020 10 கொஞ்சம் ஜெனியனான வண்டி எடுத்தால் நமக்கு தானே ப்ராஃபிட். நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க பசங்க. புது வண்டி என்ன தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்க அப்போ போய் புது வண்டி எடு, ஷோரூமில் எடு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுக்குலாம் ஒரு எடுக்கலாம்ப்பா நீங்கள் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுங்கள். ஆனால் அது எப்படி எடுக்கலாம்? அதாவது அதுதான் நான் சொல்கிறேன்னா புதுசு தான் வேணுங்கிற வரைக்கும் புதுசு தான் எடுப்பாங்க. இப்போ 2022 நடக்குது, இதே 2022 ஸ்ப்ளெண்டர் போய் எடுத்திங்கன்னா புதுசு பார்த்தீங்கன்னா 94 ரூபா வருது. அதே 2022 என் கடையில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 74 ரூபா சொல்கிறேன், ஒரு 70 ரூபாய் கொடுப்பேன். அதுக்கு இதுக்கும் பாருங்கள் ஒரு 20,000 ரூபா தள்ளி வருது. அவன் புதுசு எடுத்து நாளைக்கு போய் விற்றாலும் 40,000 ரூபா தள்ளி போகும். அதே இப்போ 20,000 தள்ளி நாளைக்கு எடுத்து நீங்கள் நாளானிக்கே விற்றாலும் உனக்கு அதே ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. புதுசுக்கு செகண்ட்ஸுக்கும் புதுசு வேறு செகண்ட்ஸ் வேறு. நம்ம புதுசு எடுக்கிறதோ செகண்ட்ஸை கம்பேரே பண்ண தேவையில்ல. புதுசு பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு கிடைக்குதா, அதே மாதிரி செகண்ட்ஸாக அதை தகுந்த மாதிரி ஜெனியனான ஃப்ரெஷ் பீஸாக ஒன்று எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ஒரே ஒரு டவுட்டு கடைசி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய கேட்டிருக்காங்க, உங்கள் வீடியோவில் கூட பார்த்துருக்கேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு இதாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன உங்களால்? ஆனால் அது வேணா நல்ல இதுன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா நான் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் எடுக்கிறது ஒரு வண்டி 2 வண்டி இல்லை, டீலர்கிட்ட தான் நான் அதிகமாக எடுப்பேன். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறவங்க, நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு யார்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரமாக இருந்தால் கூட நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு போய் 3 மாதம் கழிச்சு ஒரு 10 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு எனக்கு இந்த லிபேருங்க அப்படிங்கும் போதெல்லாம் நீங்கள் தான் யார்ட்ட எடுத்துன்னு தெரியும். அதை எடுக்க நான் கொடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டேன்னா எப்போங்க கொடுத்தாங்க அதெல்லாம் அப்பங்க. ஏன்னா எனக்கு ரெகுலராக மாதம் ஒரு 30 வண்டி 50 வண்டி கொடுக்குறவங்க, அவங்கள நான் பகச்சிக்க முடியாது. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அது பண்ணும். ஒரு எடுத்துகிட்டு போய் 2 நாள் 3 நாள் பண்ணுறீங்களா, எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மாதிரி சவுண்டு வருது இந்த மாதிரி சொல்லிட்டு சரி கடைக்கு கொண்டு வாங்க, நம்ம மெக்கானிக்கல் தான் பட்சம் பண்ணிக்கலாம். அதுதான் நான் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ எடுத்துகிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாள் ஓட்டுவாங்க, 10 நாள் கழிச்சு இப்போ டூக் எடுத்துடுவாங்க, 10 நாள் கழிச்சு ஆர்சி எடுப்பாங்க, ஆர்சி 10 நாள் ஓட்டுவாங்க, ஆர்சி 10 நாள் கழிச்சு அண்ணா எங்கள் வீட்டில் இது உட்கார முடியல, இது வேண்டாம் எனக்கு பல்சர் கொடுங்க, பல்சர் எடுப்பேன். பல்சர் எடுத்து அப்பாச்சா நான் ஒன்றும் வாடகை கொடுக்கலையே. வித்த வண்டி என்றைக்குமே நான் ரிட்டர்ன் எடுத்த மாதிரி சொல்லுவேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஒரு டைம் 2 டைம்னா பண்ணி கொடுப்பேன். இந்த ஓயாமல் 5 டைம் கேட்கறது 6 டைம் வரும், வாடகை வர்றது கூட கட்டுப்படி ஆகும். நம்ம என்ன எல்லா வண்டியும் வாடகை வர்றோம், அதனால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் மேனுஃபேக்சரிங் தமிழன்ற ஒரு சேனல் மூலமா எங்கள் சேனல்லேருந்து வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பண்ணுங்க தெரிவிங்க. மேனுஃபேக்சரிங் தமிழ்லேருந்து நமக்கு ஒரு ஆஃபர் மாதிரி இப்போ கேட்குறீங்க, நீங்கள் நான் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு அதிக லைக்ஸும் வரும், அதிக கமெண்ட்ஸும் வரும். அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி உங்கள் தமிழன் சேனல் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆஃபர் கேட்குறேன். உங்கள் சேனல் பண்ணி சொல்லி நம்மள்ட்ட எதாவது கேட்டாங்கன்னா இன்ஜின் ஆயிலோ டேங்க் ஃபுல்லோ அந்த மாதிரி ஏதோ பண்ணி கொடுக்குறேன், நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே சூப்பர். கண்டிப்பாக. அதே மாதிரி நான் கமெண்டில் பார்ப்பீங்க, என்கிட்ட நிறையா வீடியோ எடுத்துருக்கிறீங்க. கமெண்டில் பார்த்து நான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன், ரெஸ்பான்ஸ் இல்லை. தயவு செஞ்சு நான் எடுக்கலைன்னா கீழே இன்னொரு நம்பர் இருக்கும், அதுக்கு கூப்பிடுங்க.
ஒரே நம்பர் நான் எடுக்கலைன்னா எனக்கே கூப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபோன் 200 ஃபோன் வருது. நீங்கள் ஃப்ரீயாக ஆனால் அப்படி இல்லைண்ணா, நான் ஃப்ரீயாகண்ணா இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு இந்த நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு அடிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு இந்த யூடியூப்காரங்க ஃபோன் அடி வண்டி எவ்வளோ வருது, கிருபா ஒயின் ஷாப் ஓனரா, எப்போ திறப்பாங்க, அதே மாதிரி தான் கூப்பிட்றேன். நைட்டு கண்டா என்னால் எடுக்க முடியல. அதே மாதிரி பகலில் ஒரு நாளைக்கு லைக்ஸ் நிறையா வந்துட்டு அதை பார்த்து நம்ம கூப்பிட்டேன். நான் எடுக்கலனா கீழே இன்னொரு நம்பர் இருக்குது, நான் டேடி நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கூப்பிடுங்க. இல்லையா ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கூப்பிடுங்க. அவங்களுக்கு கூப்பிட்டா முடியாத சுச்சுவேஷனில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அதை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மற்றெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நான் கொடுப்பேன். கொடுக்கலைன்னா இன்னொரு நம்பர் கூப்பிடுங்க, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே, உண்மையிலே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக மேலும் சிறப்பாக கண்டிப்பாக இதே மாதிரி கண்டிப்பாக எல்லா புகழும் இறைவன் தளபதிக்கு.